Hi friends, welcome all. Trading with Chakra. So, நம்மளோட மெயின் சேனலோட மோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்மால் அமௌண்ட் வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ இங்கே ஒரு மித் என்னன்னா நம்ம வந்து 20,000 15,000 10,000க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதனாலே நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் ட்ரேடிங்கை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ வீல் மேஜர் ஃபோக்கஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட்டு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். எப்பயுமே வந்து நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் தான் போடுவோம். ஒன்லி 100 ருபீஸ் தான் நம்ம போடுவோம். பர் டேக்கு வந்து 5 to 7 ஆர் 8 ட்ரேட்ஸ் வந்து நம்ம இதில் எடுக்கிறோம். ஸோ நம்ம லைவாகவே எடுக்கிறோம் கைஸ். நம்ம லைவாக எடுக்கிறப்பே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக் எண்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டெலகிராமில் வந்து சிக்னல்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை வந்து டெலகிராம் சேனலில் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அண்டு நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம வந்து MT4 யூஸ் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்குமே வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பி லைக் வெயிட் ஃபார் தட் இண்டிகேட்டர்ஸ். ஸோ நான் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ரீசெல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சம் இண்டிகேட்டர்ஸ் ஐ வில் கிவ் ஃபார் ஃப்ரீ அண்ட் சம் இண்டிகேட்டர்ஸ் ஐ வில் கிவ் ஃபார் பெய்டு. ஸோ வந்து நம்ம அதையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்மளோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மோட்டோ பார்த்தீங்கன்னா, இது அந்த சிக்னல்ஸ் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு 11 மணிக்கு நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி டைம்ல தான் நம்மளுக்கு வந்து சிக்னல் கொடுப்பாங்க. பட் வந்து நான் என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஆஃபீஸ் ஹவர்ஸ். ஓகேங்களா, ஆஃப்டர் த ஆஃபீஸ் ஹவர்ஸ். பிகாஸ் நானுமே ஆஃபீஸ் போயிட்டு தான் கைஸ் இருக்கேன். நானும் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ள நம்மளோட ப்ராஃபிட்டை எடுத்துட்டு வி நீட் டு க்ளோஸ் அவர் டே. அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோ. சரிங்களா, ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி. ஸோ நம்ம வந்து இன்னைக்கும் வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ டெய்லி என்ன ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் 2 டேஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். 2 டேஸ்மே நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ் தான் கைஸ் நம்மளுக்கு. ஸோ நான் எடுக்கிற ட்ரேட் அப்படியே தான் இதே தான் நீங்களும் எடுப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கும் வந்து லாஸஸ் வந்து பெருசாக வராது. ஸோ இல்லை உங்களுக்கு வந்து 1-to-1 செக்ஷன் இல்லை வந்து ப்ரைவேட்டான ஏதாவது செஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட யூடியூப் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் கிவ் அ பெஸ்ட் ஐடியா ஃபார் யூ ஹவு டு டேக் அ கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வித் அவர் சிஸ்டம். ஓகே, ஸோ வில் சி வேர் வி கேன் ட்ரேட். ஓகே, நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வில் சி வேர் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பயுமே கைஸ் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் கைஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எப்பயுமே ட்ரேடிங்ல பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கணும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ ஐயோ நம்ம லாஸ் பண்ணாலும் சரி ப்ராஃபிட் பண்ணாலும் சரி நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும் கைஸ் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இன்னொரு இண்டிகேட்டரும் நம்ம வைக்கலாம் கைஸ். இந்த நேம் வந்து ஃப்ராக்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த ஃப்ராக்டல்ன்றது ஓரளவுக்கு இதாக இருக்கும் கைஸ். இந்த ஃப்ராக்டலோட மெக்கானிசம் வந்து வெரி சின்னது தான், ரொம்ப சின்னது தான். லைக் வென் த ஏரோ மார்க் கம்ஸ் அப், ஏரோ மார்க் எப்பப்பெல்லாம் மேலே வருதோ நெக்ஸ்ட் கேண்டில் கீழே வரும். ஸோ இதுதான் கைஸ் இதோட மெக்கானிசமே. நீங்கள் எவ்ரி பிளேசஸில் பார்க்கலாம். மேலே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் கீழே, கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் மேலே. ஸோ கீழே வந்திருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் அப், மேலே போயிருக்கு கைஸ். ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம். ஸோ இது வேணாம், நம்ம வேற ஏதாச்சும் அசெட் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம் கைஸ், நம்மளுக்கு கரெக்டான என்ட்ரி வேணும். நம்ம வந்து ரெண்டுத்துலையுமே எடுக்கலாம் கைஸ். நம்ம ஓடிசிலையுமே எடுக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம லைவ் மார்க்கெட்லையுமே நம்ம ட்ரேட் எடுக்கலாம் கைஸ். நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம் கைஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸோ நம்ம பார்ப்போம் கைஸ். நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு டவுன் ட்ரேட், அதாவது ட்ரேட் வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏரோ மார்க்கும் வந்திருக்கு. இது ஹை வாலட்டிலிட்டி கைஸ். இது வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே போட்டோம், பட் ஆனால் அது மேலே போயிட்டு இருக்கு. ஸோ பட் நம்மளுக்கு தெரியும் கைஸ், இந்த ட்ரேட் ஓரளவுக்கு வின் ஆகும் அப்படின்றதுனால தான் நம்ம போட்டிருக்கோம். லெட்ஸ் செக் கைஸ், இது எப்படி வின் ஆகுதா இல்லையா நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இப்பயுமே பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ரீனாக தான் இருக்கு. பட் லெட்ஸ் வெயிட் கைஸ், என்ன மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மார்க்கெட்டில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நம்மளுக்கு. ஸோ இது எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கைஸ். பிகாஸ் வந்து நம்மளோட டிப்பில் வந்து நின்றுட்டு இருக்கோம். லைக் அந்த பக்கம் போனால் லாஸ், இந்த பக்கம் வந்தால் ப்ராஃபிட். பட் கைஸ் நம்மளோட நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட் கொடுக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது கைஸ். ஐயோ. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆயிட்டு. ஸோ வி டுக் ஒன் ட்ரேட் அண்ட் 0 அண்ட் 1 லாஸ். ஓகே. ஸோ டோன்ட் வரி கைஸ், நம்மளுக்கு இந்த அசெட் வந்து ரொம்ப வந்து வால்டிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ வில் கோ ஃபார் சம் அதர் அசெட் கைஸ். ஸோ நம்ம வேற ஏதாச்சும் அசெட்டை சூஸ் பண்ணுவோம். நான் இப்போ யூரோ யூஎஸ்டி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு இதில் லாஸில் இருக்கோம். ஓகே. நம்மள்ட்ட இன்னும் 4 ட்ரேட்ஸ் தான் கைஸ் இருக்கு. நம்ம அந்த 4 ட்ரேட்ஸில் வந்து லைக் நம்ம வின் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே. 4 ட்ரேட்ஸில் வந்து நம்ம வின் பண்ணி ஆகணும் கைஸ் நம்ம. ஓகே. ஸோ பிகாஸ் வந்து ஓகே ஓகே நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஐல் பிளேஸ் 2 டவுன் ட்ரேட். இங்கே 2 டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் செக். ஏன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து ஃப்ராக்டல்ஸ் வந்துருக்கு, இங்கே அப்பு போயிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டவுன் தான் வரணும். நம்ம செக் பண்ணுவோம் கைஸ், இது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு செக் பண்ணுவோம். ஓகே. ஆக்சுவலாக இப்போ நம்ம 3 ட்ரேட் எடுத்துட்டோம் கைஸ் நம்ம. ஓகே. இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேட் இங்கே இருக்கு கைஸ். நம்ம முன்னாடியே நம்ம என்டர் ஆயிட்டோம். ஸோ அதனால இது நல்லா இதாயிட்டு இருக்கு. பட் கைஸ் நம்ம போன கேண்டல் மாதிரி இது லாஸ்ட்ல கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி கைஸ். ஏன்னா நம்ம என்ட்ரி கொஞ்சம் நல்ல சேஃபான பிளேஸ்ல போட்டிருக்கோம் என்ட்ரி. பட் ஆனால் வி நீட் டு செக் கைஸ் இது. ஓகே. ஸோ இது கைஸ் நம்மளுக்கு வின் ஆயிட்டு கைஸ் இது. ஸோ ஆக்சுவலாக வின் ஆயிட்டு. ஸோ வில் கெட் த ரிசல்ட்ஸ் நவ். ஓகே. ஸோ வில் கெட் த ரிசல்ட்ஸ் நவ். ஓகே கைஸ், இங்கே பாருங்க, நம்ம 2 ட்ரேட்மே வின் ஆயிட்டோம். ஸோ வி டுக் 3 ட்ரேட், 2 ட்ரேட் வின், 1 ட்ரேட் லாஸ் கைஸ். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் அசெட்ல என்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணுவோம் கைஸ். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ 87 கைஸ். 87 into 2 கைஸ். ஆக்சுவலாக நம்ம சாரி 174 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்ல இருக்கோம். ஓகே. ஸோ பட் வி நீட் டு கோ மூவ் ஆன். ஹவு மச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 into 2 is equal to 174 minus 500. கைஸ் நம்ம இன்னும் ஒரு 326 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். நம்ம இன்னும் ஒரு 325 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டோம்னா வி கேன் க்ளோஸ் த டே கைஸ். ஓகே. ஸோ நம்ம வேற எங்கேயாச்சும் வில் செக் இந்த ஓடிசி ஆல்சோ கைஸ். நம்ம ஓடிசிலையும் செக் பண்ணுவோம். பிகாஸ் வந்து அதில் வந்து பே அவுட் அதிகம். ஸோ நம்ம ஓடிசிலையுமே செக் பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்த உடனே நம்ம டக்குன்னு கெஸ் பண்ணிடலாம் கைஸ். நம்ம சிஸ்டமே அப்படிதான். நான் இன்னும் எதுவுமே கோர்ஸ் அப்படிலாம் நான் எதுவுமே வந்து நான் வந்து கொடுக்கல. பட் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் கோர்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ வில் வெயிட் கைஸ். நம்மளுக்கு இங்கே ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். மார்க்கெட் இஸ் கோயிங் ஹை ஹை ஹை.
ஸோ வில் சி கைஸ். ஓகே, ஸோ இங்கே நான் டவுன் ட்ரெண்ட் ஒன்று கொடுக்குறேன் கைஸ். ஓகே, கரெக்டான என்ட்ரி கைஸ் இது நம்மளுக்கு. நம்மளுக்கு இது கரெக்டான என்ட்ரி. பட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் அவர் ஃபோர்த் ட்ரேட் கைஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஃபோர்த் ட்ரேட். லெட்ஸ் செக் வாட் வில் ஹேப்பன். மார்க்கெட் மேலே தான் போகுது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக போயிட்டுருக்கு கைஸ், மேலே போயிட்டுருக்கு. பட் வெயிட் அண்ட் சி கைஸ், நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம கரெக்டான என்ட்ரி தான் கைஸ் எடுத்திருக்கோம். பட் ஓடிசின்றதுனால லைக் 1 or 2 டைம்ஸ் வந்து இது மிஸ்டேக் ஆகும் கைஸ். பிகாஸ் வந்து ஓடிசியில் வந்து மேனிப்புலேஷன் நிறைய நடக்கும். அது உங்களுக்கே தெரியும், மேனிப்புலேஷன் நடக்கும். சப்போஸ் இந்த கேண்டில் நம்மளுக்கு வரலன்னா நெக்ஸ்ட் கேண்டலில் வந்து, அதாவது மார்டிகல் 1ல் டபுள் டைம் வந்து செல் கொடுக்குறேன் கைஸ். ஓகே, ஸோ பிகாஸ் வந்து ஆக்சுவலாக வந்து செல் அடுத்த கேண்டல் வந்து செல்லு தான் கைஸ் வரணும். ஓகே 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 ஓகே, நான் அடுத்த கொடுத்துட்டேன் கைஸ். சொன்னல நான் அடுத்த இது வந்து வரலன்னா கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் கீழே கொடுத்துட்டேன் கைஸ். ஆக்சுவலாக வந்து 1 2 3 4 இது எடுத்துக்கோங்க கைஸ். ஆக்சுவலாக நம்மளோட ப்ராஃபிட்டே இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து 772. ஆக்சுவலாக நம்மளோட ப்ராஃபிட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம இன்னைக்கு 772 இட்ஸ் அவர் ப்ராஃபிட். ஓகே, இங்கே ஆக்சுவலாக 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம் கைஸ். நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து டே எப்பவுமே வந்து ப்ராஃபிட்டில் தான் கைஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா, நான் உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் கைஸ். நம்ம எப்பவுமே வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ணும்போது நீங்களுமே வந்து ட்ரேடு வந்து நிறைய எடுக்கலாம். ஸோ வித் இன் யோர் ஓன் டைம். ஆனால் வந்து ஓடிசியில் ஒர்க் ஆகாது கைஸ், நான் அதையும் சொல்லிட்டேன். நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து லைவ் ட்ரேடில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதையுமே நான் சொல்லிட்டேன் கைஸ். ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த கேண்டில் வந்து டீப் வின் கைஸ். ஸோ ஆக்சுவலாக டீப் வின். ஓகே, இந்த 4 இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். வி ஓன் ஆல் 4 ட்ரேட்ஸ் கைஸ். ஓகே, நம்ம ஆக்சுவலாக இன்னைக்கு 7 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, அதில் வந்து 6 ட்ரேடுமே வின்னு. ஓகே, ஆக்சுவலாக நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6 into 19 வச்சுக்கலாம். நம்மளோட ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு 6 into 90. ஆக்சுவலாக நம்மளோட ப்ராஃபிட் வந்து 540. ஓகே, ஓகே கைஸ், நம்மளோட ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு 6520 கைஸ். நம்மளோட ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு 652 கைஸ். நம்ம டெய்லி சொல்ற மாதிரி தான் கைஸ். ஈச் அண்ட் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 500 தான் கைஸ். நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரேஷியோவே 500 கைஸ். ஸோ ஓகேவா, பட் ஆனால் இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும் கைஸ். ஸோ ஏன்னா நம்ம நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்ற இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக எடுக்கலாம். ஸோ பிகாஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 13th அன்னைக்கு நம்ம வந்து ஓடிசி மார்க்கெட்டில் எடுத்தோம். ஓடிசி மார்க்கெட்டில் எடுக்கும் போது நம்மளோட நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் கைஸ். ஓடிசி மார்க்கெட்டில் எடுத்தோம். இது வந்து லைவ் மார்க்கெட்டில் எடுத்தோம். இது வந்து ஓடிசி ப்ளஸ் லைவ் மார்க்கெட்டில் எடுத்துருக்கோம் கைஸ். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து ரெண்டுத்துலையுமே எடுப்போம் கைஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே இன்னொன்று பாருங்க. நம்மளுக்கு வந்து லைக் வந்து யூரோ யூஎஸ்டி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது பக்கா டீப் வின் ஆகும் கைஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா டீப் வின் ஆகும், டீப் ரெட் ஆகும். லைக் செல்லர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே இப்படி தான் கைஸ் இருக்கும். அவங்களுக்கு டீப் வின் ஆகுற மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே சிக்னல் கொடுப்பேன் மேக்ஸிமம். ஓகே, திஸ் இஸ் ஆர் லாஸ்ட் ட்ரேட் கைஸ். இந்த ட்ரேட் வந்து நான் சும்மா உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் ஆனால் நம்ம டே வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம டே வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் கைஸ் நம்மளோட மெயின் மோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் 5000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. 5000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டெய்லி வந்து நம்மளோட இதுவே பார்த்தீங்கன்னா 500 + 500 + 500 அப்படின்றது தான். சி எவ்ரிடே இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு 3 நாளுமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்திருக்கு.
ஸோ சப்போஸ் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ்ல போச்சுன்னா கூட ஸோ வந்து நம்ம என்னன்னா -500ல தான் க்ளோஸ் பண்ணுவோம் கைஸ். எவ்ரிடே வந்து நம்மளுக்கு வந்து +500 ஆக்சுவலாக இங்கே லாஸ் ஆயிட்டு கைஸ் இங்கே. ஸோ இது நம்ம மார்டிக்கல் எடுத்தோம்னா இந்த கேண்டில் நம்மளுக்கு வின் ஆயிடும். பட் நான் ஆனால் அது முன்னாடியே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, நான் இந்த ட்ரேட் வந்து சும்மா தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ நம்மளோட இது வந்து இங்கே ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிட்டு. ஸோ இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் கைஸ் உங்களுக்குலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ட்ரேட்னால இந்த நம்ம லாஸ் பண்ண ட்ரேட்னால நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எப்பயுமே நம்மளோட டெய்லி டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் டேக் எனி ட்ரேட் கைஸ். ஏன்னா அது வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ராஃபிட்ல போய் முடியாது. ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து ரெட்ல முடியும்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஒன் ஸ்டெப் எம்டிஜி ஒன் எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த இந்த ட்ரேட் நம்மளுக்கு எப்பவுமே ப்ராஃபிட்ல தான் முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் இருந்தாலும் நான் ஏன் எடுக்கலை அப்படின்னா, ஸோ வந்து நம்மள கரெக்டான டிசிப்ளின்ல இருக்கணும் கைஸ். நம்ம டிசிப்ளின்ல இருந்தால் தான் நம்ம எப்பயுமே வந்து வின் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம எல்லா நாளுமே நம்ம லாஸ்ட்ல தான் பண்ண முடியும். நான் ஏன் இப்போ உடனே நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, நான் சும்மா எடுத்தேன். பட் ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு ரெட் வரும்னு தெரிஞ்சும் நான் ஏன் எடுக்காம ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, நான் இந்த மிஸ்டேக்கை தான் கைஸ் நான் வந்து பாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக நான் லைக் நான் எப்போ ட்ரேடு வந்து இது பண்ணணும் அப்போலேருந்து நான் இந்த மிஸ்டேக் தான் கைஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து நான் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே வின் ஆகிடும். ஏதாச்சும் 1-2 மிஸ்டேக் ஆகும். பட் ஆனால் எப்போ நான் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணனோ அப்பையிலேருந்து ஐ ஐ ஸ்டாப்டு மை லாஸஸ் கைஸ். ஐ ஸ்டார்டட் மை ப்ராஃபிட் கைஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு இதோட இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம டே இன்னைக்கு வந்து இட்ஸ் இந்த ப்ராஃபிட் தான். நம்மளோட டே வந்து ப்ராஃபிட்ல முடிக்கிறோம். இன்னைக்கு டே வந்து 16. ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். அன்டில் ஸ்டே வித் மீ ட்ரேடிங் வித் சக்ரா. நம்ம டெலகிராம் லிங்க் கீழே இருக்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், கோர்ஸாக இருக்கட்டும், எதுனாலுமே வந்து நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ். நம்ம வந்து இந்த சேனல் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம இன்னும் எப்படிலாம் இந்த சேனலை வந்து க்ரோ பண்ணணும், என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் மீ. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. பாய்.